கடைசி வரை கர்த்தரை. ஐந்தாவது ஒரு பெரிய பிளெஸிங். தேவன் அவனை எப்படி மாத்திட்டார் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை மறக்க முடியாத அளவுக்கு தேவன் தம்முடைய நாமமாகவே மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:6 அதுல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி அவர் யாக்கோபுடைய தேவன் அப்படிங்கிறார். கீழே மோசே கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது 15வது வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு. அடுத்த வார்த்தை, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம். சத்தமாவேன்னு சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பேர் சொல்லப்படுற இடத்துல, ஈசாக்கின் பேர் சொல்லப்படுற இடத்துல தேவன் தம்முடைய நாமத்தை சொல்லும் போது யாக்கோபின் பேரை தம்முடைய நாமத்தோடு இணைத்தார். இதல்லவா மேன்மை, இதல்லவா மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமமாக எத்தனாய் அறியப்பட்டவன் இப்பொழுது சர்வ வல்லவருடைய நாமமாக அறியப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் பெற்ற ஆசீர்வாதத்திலே மகிமையானது, மகிமையானது. ஆமென். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முற்பிதாக்களை குறித்து. அதுல யாக்கோபும் உண்டு. 13 முதல் இவர்கள் எல்லாரும் பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அவருடைய நாமமாய் மாற இந்த யாக்கோபு யாராய் சஞ்சரித்தான் தெரியுமா? பரதேசிய போல. அதன் அர்த்தம் என்ன? அவன் நினைவை முழுவதும் மேலானவைகளை கொண்டு நிரப்புகிறான். யாக்கோபின் ஆரம்பம் என்ன? ஏசா கிட்ட இந்த அதை வாங்கணும், ஏசா கிட்ட இதை வாங்கணும், அப்படி வாங்கணும், ராகில கட்டணும், லேயால கட்டியாச்சு, வேற வழி இல்லை. அப்படி இப்படி போயிட்டு இருந்தவன் கடைசியில, யோசேப்பே எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த எகிப்துல சித்தவங்களெல்லாம் வச்சு பெரிய பிரமிடு கட்டுறாங்களாம், எனக்கு இப்போ ஒன்று கட்ட தொடங்குறேன், நான் பார்த்துட்டே சித்திரம். அப்படி சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யூதா கோத்திரத்துல அந்த செங்கோல் எழும்பும், அந்த ரட்சகர் வர, அந்த ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். பார்வோன் கேட்கிறான், உங்களுக்கு வயசு எவ்வளவுங்க? யோசேப்பு சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். நான் பரதேசி. நான் தான் யோசேப்புக்கு அப்பா, பார்த்து எடுத்து டீல் பண்ணுங்க. நோ, நான் பரதேசி. இப்படி அறிக்கையிடுறவங்க எதை தெரியப்படுத்துகிறார்களா? இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் 14வது வசனம், சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவங்க நினைக்கல, விட்டதை நினைக்கல, பழையன ஒளிந்தன. ஒரு பரதேசியின் பெரிய அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? பாஸ்ட நினைக்க மாட்டான். பாஸ்ட்னா கர்த்தர் நடத்தி வந்தது இல்லை, பழைய பாவ வாழ்க்கை, அந்த பழைய கேரக்டர், தந்திரம், இதை நினைக்க மாட்டான். அவன் மாற்றப்பட்டவன், அவன் மறுரூபமாக்கப்பட்டவன், அதை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். பழையன ஒளிந்தன. பவுல் சொல்லுவார்ல, நஷ்டம் என்றும் குப்பை, அது குப்பை குப்பை குப்பை. ஆமென். ஹல்லேலூயா. அது நினைக்க மாட்டோம். அதனால என்ன ஆச்சா? 16, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அவன் பார்வோனின் அரண்மனையை விரும்பல, கல்லறை இப்படி இருக்கணும்னு விரும்பல, அவன் விரும்பினது பரமதேசம். ஆகையால், இதான் முக்கியம், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படல. அவ்வளவுதான்.
பூமியில ஆசை வச்சிருக்கிறவனுடைய நாமத்தை அவர் நாமத்தோடு இணைக்க மாட்டான். ஆசை முழுவதும் பரலோகத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய பெயர் தான் இந்த பூமியில நிலைக்கும்படி செய்வார். இன்னைக்கும் அந்த பூச்சியின் பெயர் தெரியுது. இன்னைக்கும் அது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அற்பமான ஆரம்பம், அசட்ட பண்ணல கர்த்தர், சம்பூர்ணமான முடிவு. கர்த்தர் அநேகர் வாழ்க்கையில இதை செய்ய விரும்பி இந்த நாளில இந்த வார்த்தையை நமக்கு கிருபையாய் பரத்திலிருந்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய கையிலே அடங்கி இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கைகளை உயர்த்தி தகப்பன் வீட்டில், தகப்பன் வீட்டில் நம்புவே 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 இறுதி வரை நம்புவே நம்புவே. அப்படி ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி ஏதும் இல்லை, ஏதும் இல்லை துணையாளரே, ஏதும் இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும். நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்புவேனே சுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. Lord, Lord, hallelujah. ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து, ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசினார், நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நீங்க என்னை எதுல எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுல உண்மையாய் செயல்பட கிருபை தான். லாபான் ஏமாத்துறான்னு சொல்லி நானும் ஏமாத்துற கூடாது. ஏசாவுக்கு முன்னாடி நிறைவுள்ளவனா நிறுத்த யாக்கோபு பழைய மனுஷனை உடைச்சிட்டான்ப்பா. அந்த பழையதை உடைக்க கிருபை தாங்கப்பா. இனி வாழ்க்கையில யாக்கோபுக்கு அதுக்கு பிறகு அந்த தந்திரமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. உடைக்கப்பட வேண்டியது உடைக்கப்படட்டும். தலைமுறைக்காய் கண்ணீர் வடிக்க கிருபை தான். பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன்பா, விட்டுறேன்பா. தலைமுறைக்காக கண்ணீர் வடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னதான் வேலை, வீடு, பிள்ளைங்க, உயர்வு தந்தாலும் அது எதையுமே சார்ந்துடக்கூடாது. கடைசி வரை யாக்கோபு எப்படி அந்த கோல்ல சாய்ந்து கொண்டானோ அதே போல நான் உங்க தோல்ல சாய்ந்து கொள்ள ஆண்டவரே. ஆமென். அந்த பரம தேசத்தை நாடி 2 கைகளை உயர்த்து. அந்த பரம தேசத்தை எங்க நான் பரதேசி, அந்த உணர்வு என்னட்ட அடிபட்டுறவே கூடாது. யாக்கோபின் பேரை
உங்க நாமத்தோடு இணைச்சிங்களேப்பா, எனக்கு அந்த பாக்கியம் தாங்கப்பா. பாபிலோன்ல தானியேலின் தேவன் என்று அறியப்பட்டீரே ஆண்டவரே. இன்னாருடைய தேவன், இன்னாரின் தேவன். ஓ, இது எவ்வளவு பெரிய பூரணம்! இதல்லவா, இதல்லவா. ஆமென். நம்முடைய ஓட்டம் இப்படி